ஆக்சுவலா மாமியார நீங்க தனி கொடுத்துட போறோம்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். அவங்க சேர்ந்துருன்னு நினைக்கிறாங்களா? ஆமாங்க சார். என்ன எல்லாமே புதுசு புதுசா இருக்கு சார். எங்க பையன் வந்து ஃபைனான்ஸ்ல இதில் இருக்காரு. ஒர்க்கு வந்து ஃபைனான்ஸு. அதில் வெளியில் லயனுக்கு போயிடுவார். மாதத்துலேயே ஒரு 5 நாள் தான் வீட்டுக்கு வருவார். மருமகள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அமௌண்ட்டெல்லாம் அனுப்புகிறாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் தான் எல்லாம் வருது. ஃபேமிலி ரன் பண்ணுறது எல்லாமே நாங்கள் தான். அதாவது அந்த குழந்தைக்கு வந்து பாட்டியாக என்ன தேவையோ அதை என்னால் செய்ய முடியும். சரி. மாமியாரா என்ன தேவையோ அது செய்ய முடியும். ஒரு கணவரா அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அது செய்ய முடியாது. சரி. குழந்தைக்கு அப்பா வேணுங்கும் போது என்னால செய்ய முடியல. ரொம்ப அது மன உளைச்சல் ஆகுது. குழந்தை வந்து அப்பா எப்படி சால்வ் ஆகும்? என் ஹஸ்பண்டை விட என் மாமியார் தான் என்கிட்ட டைம் எடுத்து பேசுறது பண்ணுறது எல்லாமே. எனக்கு டெலிவரி டைமில் எங்கள் அம்மாவும் என் சொந்த பந்தம் யாருமே வரல. அவங்க ஒருத்தவங்க தான் தனியாக நின்று என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனாலே நான் தனியாக போக மாட்டேன், அவங்க கூட தான் இருப்பேன். அவங்கள என் மருமகளாக பார்க்கல, என் பொண்ணாக பார்க்குறேன். மாதத்தில் 5 நாள் 3 நாள் வந்தால் அந்த பொண்ணுக்கும் சில ஆசைகள் இருக்கும், குழந்தைக்கும் ஆசைகள் இருக்கும். நீ தனியாக போயிடும், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு தனியாக போயிடு. அப்போ காலையில் வேலைக்கு போனீங்கன்னா நான் நைட்டு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். உங்கள் 3 பேரும் சேர்ந்துருந்தாவே என்னுடைய சந்தோஷங்க சார்.